புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையாலும் பலனில்லை. ஆசையோடு வெற்றியை நோக்கி முயற்சி செய்தால் அந்த வெற்றி கிடைக்காமலா போய்விடும். அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், பகலில் நம்ம நட்சத்திரங்களை பார்க்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். இரவில் நம்ம சூரியனை பார்க்க முடியாது, இதுவும் எல்லாருக்குமே தெரியும். அப்போது நான் சூரியனை இரவில் பார்க்க முடியுன்றதுக்காக சூரியனே இல்லைன்றது சொல்வது எந்த அளவுக்கு அவசர புத்தியோ, அது முட்டாள்தனமோ, அதே போல் தான் நான் கண்ணால் பார்க்காத விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வாதிடுவது அதை விட பெரிய முட்டாள்தனம். இப்போது ஒருத்தருக்கு கை இருக்குது, நான் கையை பார்க்குறேன், இது கைன்னு சொல்லிடலாம், எனக்கு கை இருக்குதுன்னு சொல்லிடலாம். கால் இருக்குது, காலை பார்க்குறேன், நான் பார்க்குறதுனால கால் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ கண்ணை நம்ம பார்க்க முடியாது, அப்போ கண் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கண்ணாடி மூலமாக பார்த்தீங்கன்னா அதோட பிம்பம் தெரியும். அப்போ கடவுளும் அப்படி தான். கடவுள் இல்லை என்று வாதிடர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடவுள் அந்த விக்கிரகங்கள் மூலமாக அது நம்ம வணங்கணுன்றதுக்காக தான் அந்த கோவில்ன்ற ஒரு கான்செப்டே. அப்போ இந்த இடத்துல இப்போ ரோஜா இருக்குது, அது கலர் என்னன்னு சொல்லிடலாம், அது எங்கே கிடைக்கும்னு சொல்லிடலாம், அதோட ஸ்பரிசம் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். அதோட எப்படி ஸ்மெல் இருக்குன்னா அது முகர்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல கடவுள் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்து பார்த்தால்தான் அதோட உண்மை உங்களுக்கு புரியும். இது யார் சொன்னதுன்னா, முருகரோட மறு உருவமாக இன்றைக்கு தென் தமிழகத்தில் வணங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்ன கதை பெரியாக இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இதிலேருந்து என்ன சொல்கிறேன்னா, கடவுள் என்பது உண்மை, கடவுள் மட்டுமே உண்மை. அது இயேசுவா, அல்லாவா, ஆண்டாளா, சிவபெருமானன்றது அவரவர் வழிபாட்டு முறைக்கு சார்ந்த ஒரு விஷயம், உட்பட்ட விஷயம். நீங்கள் கடவுளை உண்மையாக பரிபூர்ணமாக அப்சல்யூட் அந்த நம்பிக்கையுடன் நம்புகிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்று மட்டுமல்ல எல்லா நாளுமே சிறந்ததாக இருக்கும். நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே இருக்கும். நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றேன், நீங்களும் உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உணர்ந்தால் அந்த கடவுள் உன்னுள்ளே கிடப்பான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வசந்த் பேசுறேன். எங்கிருந்து கால் பண்றீங்க வசந்த் சார்? மகாராஷ்டிரா. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வசந்த் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க வசந்த். நன்றி சார். சொல்லுங்க வசந்த், கேள்வி கேளுங்க. ஒரு பொதுவான 5 கேள்வி சார். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க வசந்த். எஸ் சார். இதுக்கு முன்னாடி நான் பேசுறேன், மனித உயிருக்கு மட்டுமா வாஸ்து இல்லாட்டி விலங்குகளுக்கும் வாஸ்து இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு குதிரை, ஒரு கேன்சர் வந்தது, ஒரு குதிரைக்கு, ஒரு நாய்க்கு, பசுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. பாப்பம்பட்டி பிரிவில் வந்ததுன்னு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க வசந்த். அதே சார், ஆனா அப்படி எல்லா வீட்லயும் ஏற்படுவது இல்லை சார், எல்லா ஃபேமிலியும் இருக்கும். ரெண்டாவது உங்களை 5 கேள்விகள் மாட்டேன், அடுத்த கேள்வி கேளுங்க. ஒரு தவறான அபார்ட்மெண்ட்ல ஒரு 10 குடும்பம் வச்சுக்கிறாங்க. அந்த வாஸ்துவோட பாதிப்பு ஒரு சில குடும்பத்துக்கு மட்டுமே. அடுத்த கேள்வி நம்ம எதை பாசிட்டிவ் வச்சுக்கணும், நம்மளுடைய எண்ணங்களவா இல்லாட்டி வாஸ்துப்படி உள்ள ஒரு வீட்டவா? எதை பாசிட்டிவாக வச்சுக்கணும், நான் வாஸ்துப்படி உள்ள வீட்டவா இல்லாட்டி நம்ம எண்ணங்களா? நான்காவது கொஸ்டின். பஞ்சபூதங்களின் சக்தி தான் வாஸ்து. கேளுங்க சார். அது நம்ம உடம்புல இருக்குல்ல, அப்புறம் இது நம்ம வாஸ்து நம்பணும். நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதங்களை காத்த வச்சுக்கிட்ட வாஸ்துப்படி நம்ம போக. ஐந்தாவது கேள்வி. ஒரு பொருள் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாம இருந்தா நெகட்டிவ் ஏற்படுத்தும். ஆமா, கரெக்ட். ஆனா பூமிக்கு அடியில் உள்ள, வீட்டுக்கு அடியில் உள்ள பூமியில
அந்த பொருள் இருந்தா எப்படி சார் ஏற்படுத்தாம இருக்கும்? பூமிக்கு அடியில் உள்ள பொருள் வந்து எப்படி ஏற்படுத்தாம இருக்கும்? இல்லை, எனக்கு கடைசி கேள்வி மட்டும் புரியல. நீங்கள் அப்படியே லைனில் எனக்கு புரியல. எனக்கு நான் முதல் கேள்விக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மிருகங்களுக்கு கேட்டீங்க இல்லைங்களா? ஹலோ சார், முதல் கேள்வி வசந்த், நீங்கள் கேட்டது வந்து கேள்வி நல்ல கேள்வி. அது வந்து பாதிக்கும்னா பாதிக்கும் எல்லா இடத்துலையுமே. வாஸ்துபடி இது தவறு அப்படின்னா அது கோயம்புத்தூர் இருந்தாலும் பாதிக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய மாதவத்தில் இருந்தாலும் பாதிக்கும். ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க? அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து இது வந்து பெரிய டாபிக். கூர்ந்து பார்த்தோம்னால் அதோட பாதிப்பு ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இழப்புகள்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். தவறான வீடுகளில் வந்து ஒருத்தர் நல்லா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்ற 2 காரண காரியங்களை எடுத்து பார்க்கும்போது. மூன்றாவது பஞ்சபூதங்களின் சக்தி இல்லை, அது 4வது கேட்டீங்க. மூணாவது பஞ்சபூதங்களின் சக்தியை நம்ம உடம்புல கரெக்டா வச்சுக்கிட்டா வாஸ்துப்படி உள்ள வீட்டுக்கு போக தேவையில்லை அப்படி. ஓகே, நீங்கள் அப்போ எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? நம்ம ஊரில் நம்ம உடம்புல தான் பஞ்சபூதங்களும் இருக்கு இல்லையா? அப்போ கோவில் எதுக்கு போய் சாமி கும்பிடணும்? 4வது நீங்கள் கேட்டது வாஸ்து வந்து பாசிட்டிவாக கொடுக்குமா, எண்ணங்கள் பாசிட்டிவாக கொடுக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆண்டாள் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டில் கூட நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, ரொம்ப தவறான வீட்டில் கூட பாசிட்டிவாக இருக்காங்க. எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கைன்னா அந்த எண்ணம் எப்படி வெளிப்படும்னா வார்த்தைகளாக வெளிப்படும். ஸோ எண்ணமும் வார்த்தையும் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. 5வது கேள்வி வந்து ஒரு பொருள் 96 நாள் யூஸ் பண்ணப்படாமல் இருந்தால் அது நெகட்டிவிட்டியை கொடுக்குன்றது உண்மை. நீங்கள் அந்த கேள்வி திருப்பி எனக்கு சொல்லுங்கள். அதேதான், அது பூமிக்கு அடியில் அந்த வீடோட கட்டிருக்கோம்ல, வீட்டுக்கு பூமிக்கு அடியில் உள்ள பொருள் வந்து எப்படி சார் ஏற்படுத்தாம இருக்கும்? பூமிக்கு அடியில் உள்ள பொருள் ஏற்படுத்தாம இருக்குன்னா எனக்கு அதோட அர்த்தம் பூமிக்கு அடியில வந்து பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா, புதைந்து கிடக்கு அப்படின்னாக்கா அதுல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த வீடு நம்மளோட வீடை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கடைக்கால் எடுக்கிறோம், வீடு கட்டுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்குள்ள ஒரு எந்திரம் நீங்கள் புதைக்கிறீங்க, மாணிக்க கல் வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணும். அதனால தான் அது போன்ற விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் முன்னாடி போகாதீங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ரொம்ப நல்லா கேட்டீங்க வசந்த், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? விஜயகுமார், சேலம் மாவட்டம். விஜயகுமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. விஜயகுமார் வணக்கம், வாழ்க வளமுடன். ஏற்கனவே பேசுறீங்களா விஜயகுமார்? இல்லை சார், இது செகண்ட் டைம். அதான் பேசிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் சொல்லுங்க கேள்வி. சார் கேள்வி கேளுங்க சார். புதுசாக ஒரு வீடு வந்து வாடகை வீடு பார்த்துருக்கேன் சார். வடக்கு வாசல் வாங்க. உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க. அந்த வடக்கு வாசல்ல வந்து சார் வடமேற்கு மூலையில வாயு மூலையில சார் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அந்த மாதிரி வீட்டுக்கு போகலாங்களா? போகலாம் ஐயா, நல்ல கேள்வி கேட்டது, நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்பில் இல்லை சார். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை கேட்க போறது இல்லை சார். அது நீங்க நிறைய எங்களுக்காக சொல்லிட்டீங்க. அதற்கு மாறாக பணம் ஈர்க்க நீங்க டெய்லி ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். சரி, நல்ல விஷயம். நான் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு பர்டிகுலர் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே நாய்களுக்கு நிறைய பிஸ்கெட் போடுவேன், காக்காவுக்கு நிறைய பிஸ்கெட்டு ஃபுட்டு, ஒரு பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ்ன்னு வச்சுங்களேன், ஒரு 20 பாக்கெட்டு 25 பாக்கெட் குறைஞ்சது போடுவேன். ரெண்டாவது குளித்த பிறகு சூரியன் வழிபாடு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு அங்கே துர்கை கார் ஏறும்போது நேராக பார்த்தா தெரியும், அதை வழிபாட்டுட்டு தான் வெளில போவேன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இது வந்து எந்த ஊரில் போனாலும் அந்த நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டதை நான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பழனிக்கு போனேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த விஞ்சில் இறங்கினது, ரோப் காரில் இறங்கின உடனே கொய்யாப்பழம் வாங்குகிறோம். 80 ரூபா பணம், 70 ரூபா பணம் கொடுத்தாச்சு. என் கூட இருந்தவர் மாங்காய் கேட்குறாரு. ஒன்றா கொடுக்க முடியாதுங்க, வேஸ்ட்டாக போயிடணுன்னு நான் அவர் மாங்காய் வேணான்னு சொல்லிட்டேன். 20 ரூபான்னு வேணான்ட்டேன். நான் 80 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா கூட கொடுக்குறேங்க, நல்ல ஆள் கருப்சாமி ஆயக்கூடிய அவங்களுக்கு அப்படிலாம் பேசிவிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது மாங்காவை எடுத்து கட் பண்ணி கொடுக்குறார். பணம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணி 20 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு சாதாரண வார்த்தைகள். ரெண்டாவது வந்து இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறேன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி,
அங்கே ஒரு இளநீர்காருக்கு வந்து கேட்குறேன்னு ஒரு அட்ரஸ் கேட்குறேன், கரெக்டாக சொன்னார். 100 ரூபா கொடுத்தேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க போல் இருக்குது, இந்தாங்க ஆண்டாளை வச்சுங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டார். எப்படி சார் என்னை பார்த்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் தீர்ந்துடும், நீங்கள் ஆண்டாளை ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த 100 ரூபா நான் கொடுத்துட்டு நான் போகிறேன், எனக்கு அங்கே ஃபுட்டுக்கு 1000 ரூபாய் செலவாயிருக்கும். அந்த 1000 ரூபாய் எனக்கு திரும்பி வந்துடுது. அப்போது கொடுத்தால் தான் கிடைக்கும். நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும்பொழுது உங்கள் லைஃப்பில் இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்ற தாழ்மையான கருத்து. சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். நான் சாலியமத்திலிருந்து சித்ரா பேசுறேன். சித்ராமா, வெரி குட் மார்னிங். சார் கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். சித்ரா, நீங்கள் பழங்கட்டை எங்கேருந்து பேசுகிறீங்க? சாலியமங்கலம். எங்கம்மா? சாலியமங்கலம். அம்மா சொல்லுங்கள், உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. ஒரு 3 கொஸ்டின் சார். ஒன்று வந்து பொதுவாக 2 கொஸ்டின் வந்து எல்லாரும் காமனாக கேட்குறேன். ஒரு கொஸ்டின் எனக்காக கேட்க போகிறேன் சார். கேளுங்கம்மா. கேள்விகள் கேளுங்க சித்ராமா. ஒன்று வந்து நாங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்னோட பர்த்டே. மினிமம் ஒரு ஹாப்பி பர்த்டேம்மா. சிறந்த வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்த்துக்கள் சித்ரா. ரெண்டாவது கொஸ்டின், 1வது கொஸ்டின் சார். நாங்கள் வந்து எனக்கு 50 வயசுக்கு மேலே வந்து 24/7/96 என்னோட பர்த்டே. இன்னைக்கு 57 அடி வச்சு வைக்கிறேன். செந்தூரம் நாங்கள் வச்சுக்கலாமா சார்? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் ஒரு பிரைவேட் டீச்சரு. என்ன டீச்சர்மா? பிரைவேட் டீச்சர். நான் வந்து பஸ்ல போகும்போது ஸ்லோகம் படிப்பேன். ஆண்டாள் எல்லா ஒரு ஸ்லோகமும் படிப்பேன். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. மூணாவது கேள்வி. மூணாவது கொஸ்டின் வந்து வாஸ்துப்படி நீங்க சொல்றீங்க ஏதோ இந்த பக்கம் குறை இருக்கு, இந்த பக்கம் குறை இருக்குன்னு சொல்றீங்க. சின்னதா என்ன பண்ணா நான் நல்லா இருக்கலாம்? ஓகே, செந்தூரம் வந்து எல்லாரும் வைக்க முடியுமான்றது ஒரு அருமையான கேள்வி. ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின்மா. அது வந்து எல்லாராலையும் வைக்க முடியாது. வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சூட்சும ஒரு ஆன்சர் வந்து என்ன போன்ற ஆட்களுக்கு அது பொதிஞ்சிருக்குமா. ஸோ நீங்கள் வைக்காதீங்க, என்னுடைய பதில். நம்பர் 2 வந்து வாகனத்தில் போகும்போது படிக்கிறது மிக தவறான பழக்கமாக, அது கண்ணுக்கு வந்து அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ படிக்காதீங்க. ஸ்லோகம் படிக்கிறன்ற பேரில் வந்து நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கிட்டு பண்ணுறதுன்றது அது உங்களுக்கு நீங்களே இழக்கக்கூடிய தீங்கு. அதை அவாய்ட் பண்ணிங்க. 3வது, வாஸ்துவில் தவறு இருக்குது, ஒரு சின்ன மாற்றம் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு உள்ளே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். வீட்டுக்கு வெளியில் அப்படின்னும் பொழுது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு உதவின்ற ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து தானம், நிதானம், சமாதானம், இந்த 3 விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் வீடு ஆட்டோமேட்டிக்காக வாஸ்துபடி மாறிடுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஃபென்டாஸ்டிக்காக கேட்ட சித்ரா, உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள். நன்றிம்மா. சித்ராமா, பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சாந்தி, 6வது முறை கூப்பிடுறீங்க இல்லையா? ஆமாங்க சார். நான் நேற்று முந்தானே தான் சின்னாலம்பட்டில் இருந்தேம்மா. அப்படி சார்? தெரிஞ்சிருந்தா நான் பார்த்துருப்பேன். நீங்க எங்க உங்களுக்கு எங்க திண்டுக்கல் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நீங்க சின்னாலப்பட்டிங்க சார். நான் அங்கே தான் வந்தேம்மா. தேவி டீச்சர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்களுடைய பிரதரை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் சார். எங்க வீடு வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வீடு தான் சார். நீங்க தெரிஞ்சிருந்தீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டேன். இல்லை, நான் அந்த முனீஸ்வரர் கோயில் பக்கத்தான் வந்திருந்தேன். ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன். நைட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சு வேலை முடியறதுக்கு. அப்படியா சார்? மிஸ் பண்ணிட்டேங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வரேம்மா. நான் ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்க வரணும், பட்டிவரன்பட்டி பக்கத்தில். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் நம்பர் என்கிட்ட கிடையாது, அதனால தான் ப்ராப்ளம். உங்கள் கேள்வி கேளுங்க சாந்தி. சார், போன வாரம் இது பணம் வரல அப்படின்னு திருப்பதி போயிட்டு வர சொன்னீங்களாங்க சார்? ஆமாம், அன்னைக்கே கிளம்பிட்டோங்க சார். போன திங்கட்கிழமையே போயிட்டு வந்தோங்க சார். சரி. புதன்கிழமை வந்து காலையில 8 மணிக்கு வந்தாங்க சார். 10-11 மணிக்கெல்லாம் பணம் வந்துருச்சுங்க சார். ரொம்ப நன்றிம்மா. கடவுள் மிகப்பெரியவர். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நீங்கள் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போவும் சொல்கிறேன், இதில் பரிகாரங்கள்லாம் கிடையாதுமா. கடவுளை யார் அப்சல்யூட்டாக பரிபூர்ணமாக கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிச்சா கடவுள் காப்பாற்றுவார், நம்பிக்கையில் குதிச்சா கூட கடவுள் காப்பாற்றுவார் உங்கள்ன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்மாண்டமான வெற்றிகளையும் அன்பான வாழ்க்கையும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சாந்தி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444
45969595. சார் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு தெரியும் சார். ஆனா இப்ப நம்ம சாந்திமா சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பினா உடனேயே மிகப்பெரிய திருப்பம் வராதான்னு எதிர்பார்த்து அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இது எப்படி சார் புரிஞ்சுக்கவே முடியலையே, எப்படி இது சாத்தியமாச்சு? இதில் இதுதான் சரணாகதின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப நல்லா கேட்டிங்க சரண்யா. என்னென்னா இப்போது சொக்கலிங்கம் நான் லைஃப்பில் இப்போது என்னோடய லைஃப் கரியரில் நிறைய தவறுகள் பண்ணியிருப்பேன், தப்புகள் பண்ணியிருப்பேன். என்னோடய நதி மூலம் விஷயம் மூலம் யாருக்கும் தேவையில்லை. ஆனால் இப்போது சொக்கலிங்கம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நம்புகிறாங்க அந்த சாந்தி. அவங்களோட டோனில் எனக்கு அது தெரியும். அப்போ சொக்கலிங்கம் சொன்னால் கிடைக்குன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் போய் பதிஞ்சிடுது. இந்த இடத்துல திருப்பதி போயிட்டு வான்னு சொன்னேன். நான் ஏதோ மோதிரம் போட்டுக்கோ, தகடு வச்சுக்கோ, ஹோமம் வளர்க்குன்னு நான் சொல்லலை. அப்போ அவங்க சொக்கலிங்கத்தை பரிபூர்ணமாக நம்புறதுனால இந்த விஷயம் நடந்தது. இப்போ சொக்கலிங்கம்ன்றது இந்த இடத்துல கருவி தான். இப்போ நான் இல்லைன்னா இங்கே யாரோ XYZ உட்காரலாம். அவங்களும் இதே மாதிரி மக்களை மக்களுக்காக சிந்தித்து பேசுனாங்க அப்படின்னும்போது இந்த ஆன்மீகம்ன்றது என்னன்றது உள்ளர்த்தம் கண்டிப்பாக புரியும். இப்போ சாந்தி விஷயத்தில் சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கம் சொன்னால் கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு விஷயம் அவங்க மனசில் பதிஞ்சு அவங்க திருப்பதி போயிட்டு வந்த உடனே அதோட ரிசல்ட் பார்க்குறாங்க. இதுதான் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம். கடவுள் மிகப்பெரியவர். கடவுளை மட்டும் நம்புங்க. நீங்கள் வாஸ்துலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, எல்லாருக்கூடையும் சமாதானமாக போங்க. ஆண்டாள் வாஸ்துபடி உள்ள வீடு ஆட்டோமேட்டிக்காக அமையுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. நிதானம் சமாதானம் இருந்தால் சன்னிதானத்தை அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிக்கண்ணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பாண்டி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க பாண்டி. வணக்கம், வாழ்க சார். சார் என்னுடைய கேள்வி சார் 3 கேள்வி சார். கேட்டு மெயின் கேட் காம்பவுண்ட்ல வைக்கிற கேட்டு 3 வைக்கலாமா? வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது, 2 வைக்கலாம். சார் இது கதவில் சாமி படம் கார்விங் பண்ணலாம். மெயின் டோர்ல சாமி படம் கார்விங் பண்ணி வைக்கலாமான்னு கேக்குறீங்க? ஆமா சார். வைக்கக்கூடாது. 3வது நம்ம கிச்சன்ல இருந்து வர பைப் அக்னி பக்கம் அக்னி சைடில் விடலாமா இல்ல கிழக்கு பக்கமாக நேராக? அக்னி தென்கிழக்கு தென்மேற்குல பள்ளம் வரக்கூடாது, தெற்கு நடுப்பகுதியில் பள்ளம் வரக்கூடாது, கிழக்கு நடுப்பகுதியில் பள்ளம் வரக்கூடாது. அப்போது அதை தள்ளி தான் விடணும். குடும்பம் வரைக்கும் வடமேற்குக்கு மரங்கள் செடிகளுக்கு விடுறது நல்லது. இல்லை வடமேற்கில் சோக் பீட் போட்டு அங்கே விடலாம். நல்ல கேள்வி கேட்டு நன்றி பாண்டி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஆண்டாளை குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ ஆடிப்பூரம் வரப்போறது இல்லைங்களா? ஆடிப்பூரம் ஆண்டாள், இதனை குறித்து சொல்லுங்க சார். ஜூலை 27 வியாழக்கிழமை காலையில் 4 to 5 ஆண்டாள் ரங்கமன்னாரோட அந்த தேருக்கு போகிறதுக்காக கிளம்பி வருவாங்க. அந்த தருணம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தருணம் ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும். பெரிய கோயில், பெரிய கோபுரம், பெரிய விமானம், பெரிய ஆழ்வார், பெரிய தேர், பெரிய குளம், நிறைய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் 2 ஆழ்வார்கள் அவதரித்த பூமி ஸ்ரீவில்லிபுத்தூர். அது ஆண்டாள் கால் பட்டு அவள் விளையாடி கொஞ்சி குழாவி விளையாடின இடம் பெருமாளோட, அவங்க அப்பா பெரியாழ்வாரோட. அப்போ அந்த மண்ணை மிதிக்குனாலே புண்ணியம். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பணம் இருக்கலாம், மனம் இருக்கலாம், ஆனால் பிராப்தம் வேணும். வில்லிபுத்தூர் மண்ணை மிதிப்பு அங்கே வாழ்கிறவங்களுக்கு அந்த இது கிடையாது. அதனால தான் அந்த ஊர் தண்ணி பஞ்சத்தில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த வெளியூர்லேருந்து சிரமப்பட்டு கடனில் இருப்பான், கஷ்டத்தில் இருப்பான், பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவன் தன்னை வருத்திக்கிட்டு அங்கே போய் அந்த இடத்துல நிற்கும்போது அந்த பக்தியின் உச்சக்கட்டம், சரணாகதியின் மொத்த உருவமான ஆண்டாள், பரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்த அந்த ஆண்டாள், அதிசயமாக வாழ்ந்தவள், அதிசயத்தை நடத்தி காட்டியவள், அதிசயத்தை நடத்தி கொண்டிருப்பவள் அந்த ஆண்டாள்ன்ற ஒரு விஷயம் அந்த பரிபூர்ணமாக ஒருத்தரும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ யாருமே என்னை நம்புகிறவங்க ஆண்டாள்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்புங்க. ஆண்டாள்ன்றது பெருமாளோட மனைவி. அவள் பிறந்தது உண்மை, அவள் வாழ்ந்தது உண்மை, பெருமாளை சேர்ந்தது உண்மை. அந்த உறங்கா அரங்கனின் உயிர் துடிப்புன்னா அது ஆண்டாள் மட்டும்தான். அந்த ஆண்டாளை அவளோட பிறந்த நாளான ஆடிப்புறம் என்று காலை சந்திப்பு தான் சால சிறந்தது. ஸோ கண்டிப்பாக அங்கே போங்க, அந்த தேரை பிடிச்சி இழுங்க. தேர் ஓடும்பொழுது அந்த அழகும், அந்த உங்கள் லைஃப்பில் அந்த அழகும் கிடைக்கும், உங்கள் லைஃப்பும் ஓட ஆரம்பிக்கும். எனக்கு தெரிந்த வரைக்கும் பரிபூர்ணமாக ஆண்டாளையும் ரங்கநாதரையும் சரணாகதி அடைந்தவர்கள் பரிசுத்தமான அப்சல்யூட் த பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை, தன்னம்பிக்கையின் உச்சம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டாளை சொல்லலாம். சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க சார். உங்க கேள்வி என்னம்மா?
எங்க வீடு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதி ப்ராப்ளம் இருக்குமா? அந்த தென்மேற்கு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்குமா? நல்ல கேள்வி கேட்டு நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ வந்து வாஸ்து பிரகாரம் சரியில்லாத வீட்டில் இருந்தா கூட நான் சிறப்பாக வாழ்க்கை நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னால் சிறப்பாக வாழ முடியுமா, இல்ல வாஸ்து தான் கை கொடுக்க வேண்டுமா? சரி, வாஸ்துப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கான பாதிப்புகள் இதுன்னு நம்ம சொல்லிடலாம். வாஸ்துப்படி இல்லை, ஆனால் இருந்தாலும் பெட்டராக லைஃப் லீட் பண்ணுறாங்கன்னும் போது அந்த இடத்துல இழப்புகள் நம்மளுடைய வெற்றிக்காக நம்ம கூட இருக்கவங்க பெனால்ட்டி பே பண்ணுவாங்க. ஒரு விதவையோ, கணவனை பிரிந்த பெண்ணோ, இழந்த பெண்ணோ, உடல் ஊனமுற்றவர்களோ, மனவளர்ச்சி குண்டுகளோ, அனாதைகளோ, குழந்தை இல்லாதவர்களோ, திருமணம் ஆகாதோ, இளம் வயது மரணம் போன்ற விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்துடும். அப்போ இந்த இடத்துல எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லதே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல வீடுன்றது இன்றியமையாத ஒரு விஷயம் ஆகிடும். இன்றியமையாத அந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் தெருக்கூத்து இருக்குது, எல்லா ஊர்லேயும் கிழக்கு வடக்கு மனை இருக்குது அப்படின்னும்போது அது வந்து எல்லோரும் வாஸ்து பார்த்துலாம் வாங்கலை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிருக்கு. அப்போ அது எப்படி கிடைக்குதுன்னா கர்மான்றது ஒரு விஷயம். அப்போ நீங்கள் நிறைய கொடுங்க. நான் சொல்லக்கூடியதான் தானம், நிதானம், சமாதானம். யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க சன்னிதானமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நீங்கள் சொன்னது போல் பெஸ்ட் லைஃபு இப்போ வாஸ்துன்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். எனக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நான் கடைசியாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 1995-96 வந்து ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஒரு சாமானியான பஞ்ச பராரியாக நின்ற ஒரு ஆண்டாள் சொக்கலிங்கம் 2016 வந்து தங்க விமான கும்பாபிஷேக பணியில் பெரிய பங்கேற்று அதை முடித்து கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எதுவுமே யார்ட்டுமே கேட்காமல் எனக்கு பரம்பரையாக பண்ணுறதுக்கு 4ஆம் திருவிழா வந்து எனக்கு கொடுத்துதாங்க அந்த கோவிலில். இனிமேல் வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. நான், என் குழந்தைகள், பேரன் பேத்திகள் தான் கண்டிப்பாக அது பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா நான் இவருக்கு கேட்டதில்லை, அந்த அங்கீகாரம் வந்து எப்போ கொடுக்கணும், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து லெசன் வந்து ஆண்டாளை டீச் பண்ணவங்களுக்கு வந்து ஆண்டாள் டீச் பண்ணால் அதை விட சந்தோஷம் எனக்கு கிடையாது. அப்போ என் லைஃப்பில் ஆண்டாளை தவிர வேறு எதுவுமே நான் சிந்திக்காத எனக்கு இவ்வளோ விஷயங்களையும் இவ்வளோ அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான்னா உங்களுக்கும் கொடுப்பா. கண்டிப்பாக நடக்கும். ஆண்டாளை ப்ரே பண்ணுங்கள். ஜூலை 27 ஆண்டாள்கிட்ட போய் நில்லுங்க. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெயஹிந்த்.